தேவன் தள்ளுகிறவர் அல்ல, தேவன் எழுப்புகிறவர். இடிந்து கிடக்கிறவைகளை எழுப்பித்து கட்டுகிறவர், உடைந்தவைகளை சீர்படுத்துகிறவர், திறக்கப்பட்டவைகளை அடைக்கிறவர், அடைக்கப்பட்டவைகளை திறக்கிறவர், தள்ளுண்டவனை எடுத்து பயன்படுத்துகிறவர், நிராகரிக்கப்பட்டவர்களை எடுத்து பயன்படுத்துகிறவர். கர்த்தர் ஒருவர் தான் இந்த உலகத்துல வேஸ்ட்னு சொல்ற ப்ராடக்ட்டை எடுத்து உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டா மாத்துறவர். அவர் ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். குப்பை தொட்டியில ஏதாவது நல்ல பொருளை கண்டெடுக்க முடியுமா? சொல்லுங்க, உங்க வீட்டு குப்பை தொட்டியில. ஆனா ஆண்டவர் அந்த குப்பையில இறங்கி சிறியவனை புழுதிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு அமர செய்கிறார். நீ கசக்கி தூக்கி போடுறதை வச்சுதான் தேவன் உலகத்திலே பெரிய ப்ராடக்ட்டா மாத்துவார். நீ கசக்கி தூக்கி எறியப்பட்டு இருக்கிறாயா? நீ வேஸ்ட்பா. இந்த குடும்பத்துல நீ பிறந்ததே தண்டம். இந்த வீட்டுல உன்னை பெத்ததை விட ஒரு 2 பன்னிக்குட்டியை பெத்து போட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்லி இருக்கலாம். கவலைப்பட. ஆண்டவர் உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்தையே பிளஸ் பண்ண போக. நீங்க தான் உங்க வீட்டுல பெஸ்டான ஆளா இருக்க போறீங்க. எங்க வீட்டுல நான் தான் வேர்ஸ்டான ஆளா இருந்தேன். எங்க அக்காவும் நல்லா திறமைச்சாலி, என் தம்பியும் திறமைச்சாலி. வீட்டுல மக்கு பிளாஸ்திரி, படிப்பு ஏறாது, பேச்சுவார்த்தை கிடையாது, நல்ல பேச்சு திறமை கிடையாது. மக்குன்னு சொல்லக்கூடிய என்னதான் கர்த்தர் இன்னைக்கு குடும்பத்துல பெஸ்டா வச்சிருக்கேன். விலங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு. நான் சொல்றேன், கர்த்தர் மட்டும் உங்க கூட இருந்துட்டாரு, நீங்க எப்பவுமே பெஸ்ட் தாங்க. நீங்க பிடிக்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். படிப்புன்னு படிப்பை பிடிச்சு கர்த்தரை விட்டுறாதீங்க. வேலைன்னு வேலையை பிடிச்சு கர்த்தரை விட்டுறாது. குடும்பத்தை பிடிச்சு கர்த்தரை விட்டுறாத. பிள்ளையை பிடிச்சிட்டு கர்த்தர்னு கர்த்தரை பிடி. உன் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். அவ்வளவுதான். டாட். இதுக்கு மேல ஒரு பெரிய சூஸ்திரமே கிடையாது. கர்த்தர்னு பைத்தியமா இருக்கிறவனுடைய குடும்பத்தை கர்த்தரே வளர்ப்பாரு. கர்த்தரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. இயேசு பைத்தியமா மாறிடு, பைபிள் பைத்தியமா மாறிடு, ஊழிய பைத்தியமா மாறிடு, தேவ சமூக பைத்தியக்காரனை போல விழுந்து கிட. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரே தகப்பனா இருப்பாரு. அந்த வீட்டுக்கு மேய்ப்பர் கர்த்தராக இருப்பார். நீ கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற நபராய் இருப்பாயானால் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.